துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும். அன்பானவர்களே, நாம் வாழும் இந்த உலகமானது துன்மார்க்கரின் கையிலே விடப்பட்டிருக்கிறபடினாலே துன்மார்க்குடைய ஆலோசனை நம்மை சுற்றிலும் அநேகமாக பெருகிருக்கிறது. இயேசு சொன்னார், அவனவன் இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று சொன்னது போல துன்மார்க்குடைய மனம் பொல்லாப்பை செய்ய விரும்புகிறபடினாலே அவருடைய ஆலோசனைகளும் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொன்னால் பொல்லாதவைகளாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை, துன்மார்க்குடைய கூடாரம் அழிந்து போகும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறபடினாலே கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் துன்மார்க்குடைய ஆலோசனையிலே நடவாதிருங்கள் என்று சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய ஜனமே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நித்தம் நமக்கு ஆலோசனை கொடுத்து வழி நடத்துவதற்கு அவர் ஆலோசனை கர்த்தராயிருக்கிறார். அவரிடத்திலே ஆலோசனை கேட்டு அதன்படி நடப்பதற்கு நாம் ஆயத்தமாயிருக்கிறோமா? நம்மை நாமே சிந்தித்து பார்ப்போம்.